சிரிக்கிற சண்டே மார்னிங் வீட்டில் ஒரு குட்டி பூஜை பண்ணிவிட்டு இன்றைக்கி முருகரை பார்க்கறதுக்காக ஃபேமிலியாக மயிலம் தாங்க கிளம்பியாச்சு. இந்த மயிலம் கோயிலுக்கு போனது கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு முன்னாடி போனேன். என்னுடைய கோசிஸ்டருடைய ஃபஸ்ட்டு பையனுக்கு முடி எடுக்கும்போது போனோம். அதுக்கப்புறம் இப்போ தாங்க போகிறோமே. மேக்ஸிமம் இந்த லீவ் டேஸில் நாங்கள் அதிகமாக போகிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயில் குளமாக தான் இருக்குமே. வேற எங்கேயும் போகவே மாட்டோம். நாங்கள் பிளான் பண்ணது காலையில் 6 மணிக்கெலாம் போயிட்டு ஒரு 10 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துடலாம், வெயிலுக்கு முன்னாடியே போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு தான் பிளான் பண்ணோம். ஆனால் வீட்டிலேருந்து கிளம்புனதே வந்து பார்த்திங்கன்னா 8 மணி தான். மதியம் லஞ்ச் எல்லாமே வந்து செஞ்சு எடுத்துக்கிட்டோம். லெமன் சாதம், தயிர் சாதம் செஞ்சு எடுத்துகிட்டு சரி வெளியே எங்கன்னா வந்து சாப்பிட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டோங்க. ரொம்ப ஜாலியாக இருந்தது. போகும்போது கொஞ்சம் உட்காரத்துக்கு சங்கட்டமாக தான் இருந்துச்சு. ஆனாலும் அதுவும் ஒரு வகையாக ஜாலியாக இருந்தது. இந்த யாரடி நீ மோகினி படத்தில் கடைக்கு போவாங்கல்ல, ஜவுளி கடைக்கு நல்லா இடுக்கிக்கிட்டு அதே மாதிரி தான் இருந்தது. ஆனால் இதுவும் ஒரு வகையாக ஃபன்னாக ஜாலியாக தாங்க இருந்தது. அப்படியே மயிலம் கிட்ட வரும்போதெல்லாம் ஒரே எக்ஸைட்மெண்ட். இந்த முருகரை பார்க்குறதுக்கு அவ்வளோ ஆசையாக இருந்தது. அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு 5 பேருக்கு முடி எடுக்க போகிறோங்க. அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கோயிலுக்கு ரீச் ஆகிட்டோங்க. ரீச் ஆனதுமே முடி எடுக்கிற இடத்துக்கு தான் வந்திருந்தோமே. சரி முடி எடுக்கிறதுக்குள்ளேயே ஒரு சின்ன ஃபோட்டோ ஷூட் மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ ஷூட் தான் எடுத்தோமே. இவனுங்க 2 குட்டி வாண்டுங்களை 2 பேரை வச்சுட்டு ஃபோட்டோ ஷூட் எடுக்கவே முடியல. இப்படி போகிறான் அப்படி போகிறான், ஒருத்தனை தூக்கிட்டு வந்து இங்கே விட்டுது, அதுக்கப்புறம் அவன் நவுந்து போயிடுவான். 2 பேரை வச்சு ஒரு வழியாக ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் முடி எடுக்கிறதுக்கு வந்தாச்சு. இவர் நடுக்குட்டி ஸ்டார்டிங்லேருந்து அழகாக காமிச்சிட்டு இருந்தான். அழவேல சூப்பராக காமிச்சிட்டு இருந்தான். ஆனால் சின்ன குட்டி இருக்கான் பாருங்கள், ஸ்டார்ட் பண்ணது முடிக்கிற வரைக்கும் அழுதுகிட்டே இருந்தான். இவர் எங்கள் வீட்டு பெரிய குட்டி. அதுக்கப்புறம் அவனுக்கு அடுத்தது இவன் தான். ஸோ இவங்க எல்லாருமே 4 மொட்டையாக கணக்காயிடுச்சு. 5வது மொட்டை எங்கள் வீட்டுக்கார் வந்து 5வது மொட்டையாக அடிச்சுக்கிட்டாங்க. இன்றைக்கி வந்து முருகருக்காக முடி வந்து காணிக்கை கொடுத்தாச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த வெயிலுக்கு ஒரு சூப்பரான ஹேர் ஸ்டைலாக அது இந்த ஹேர் ஸ்டைல் தான் நல்லா குளுன்னு இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஒரு குழியில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குளிக்கிற இடத்துக்கு தான் வந்திருந்தோமே. இவர் வந்து பார்த்திங்கன்னா முடி எடுத்ததுலேருந்து மொட்டையை தடவி போக்குறேன், எங்களா முடியை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே ஒரு சூப்பரான ஃபன் டைமாகவே இருந்தது. அதுக்கப்புறம் குளியில் முடிச்சுட்டு நல்லா குளுன்னு சந்தனத்தை மண்டை ஃபுல்லாக தடவிக்கிட்டு கோயிலுக்கு போகிறது முன்னாடி குளத்துல கால் நினச்சிட்டு போகலான்ட்டு வந்திருந்தோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோ என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். ஒரு வழியாக 4 குட்டி வாண்டுங்களுக்கும் மொட்டை அடிச்சுட்டு மலை மேலே இருக்கிற முருகரை பார்க்க வந்தாச்சுங்க. மணி என்னமோ காலையில் ஒரு 10:30 மணி போல் இருக்கும். ஆனால் அடிக்கிற வெயில் என்னமோ 12 மணி வெயில் மாதிரி அடிச்சுது. பாதை வந்து தரையில் வைக்கவே முடியல, அவ்வளோ ஒரு வெயில். இந்த 4 மொட்டையும் காஞ்சிக்கிட்டு பாவமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. அதுக்கப்புறம் ஒரு வழியாக மேலே வந்துட்டு முருகரை பார்க்க வரலான்னு பார்த்தா அவ்வளோ ஒரு கூட்டம். ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால எக்கச்சக்கமான கூட்டமாக இருந்தது. அப்புறம் அந்த கூட்டத்துலேயும் சாமி தரிசனம் பார்த்தாச்சுங்க. இன்றைக்கி முருகருடைய அலங்காரம் சொல்ல வார்த்தையில் அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. மெய் மறந்து கொஞ்ச நேரம் அங்கேயே நின்றுட்டுனா பார்த்துக்கோங்களேன், அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. இன்றைக்கி தரிசனம் எல்லாமே நல்லாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க மலை மேலே இருந்து கீழே வியூ பாயிண்ட்லாம் பார்க்க அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. வெயிலும் பார்க்காமல் அங்கேயே நின்று கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு கீழே இருக்கிற இந்த ஃபேன்சி ஸ்டோருக்கு வந்துட்டோம். நாங்கள் வந்த வேகத்துக்கு எல்லாத்துலேயும் ஒன்று எடுத்துகிட்டு வந்துடும் அப்படின்ற போல தான் நினச்சாங்க. ஆனால் 2 சுற்றிட்டு கடைசி வரைக்கும் ஒன்றுமே எடுக்காமல் வந்துட்டோம். பாப்பா தான் கொஞ்சம் அப்செட் ஆகிட்டா, எதுவுமே வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் எல்லாமே வீட்டிலே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேடிக்கை பார்த்துட்டு பசங்களுக்கு குட்டி வாண்டவங்க மட்டும் ஆளுக்கு ஒரு ஃபோனை வாங்கி கொடுத்துட்டு கோயிலுக்கு வந்ததுக்கு அர்த்தமாக பொரி உருண்டையும் வாங்கிட்டு வந்தாச்சுங்க. அதுக்கப்புறம் நல்ல இடமா பார்த்து அங்கேயே லஞ்சுமே முடிச்சிட்டோம். என்ன தான் நம்ம வீட்டில் விதவிதமாக செஞ்சு சாப்பிட்டாலும் வெளியே வந்து இந்த தயிர் சாதமும் லெமன் சாதமும் சாப்பிட்றது அவ்வளோ ஒரு ஹாப்பியாக சந்தோஷமாக ஃபீல் ஆச்சு. இதுக்கப்புறம் மாதத்துக்கு ஒரு முறையாவது எங்கன்னா ஒரு பிக்னிக் மாதிரி போயிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் போட்டு வச்சுருக்குறோம். ஆனால் அது எப்படி நடக்கும் தெரியல. சரி அடிக்கிற வெயிலுக்கு ஜிலுன்னு எதனா ஜூஸ் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு ரோஸ் மில்க் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டுங்க. ஆனால் இந்த ஒரு நாள் பயணம் எங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. அதே சமயம் ரொம்ப டயர்டாகவும் இருந்துச்சுங்க. இதுக்கப்புறம் வெயிலில் எங்கேயும் போகக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்துட்டோம்.